பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். பாருங்க, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் இயேசுவினாலே எங்களையும் எழுப்பி உங்களோட கூட தமது சந்நிதியில் நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நிச்சயமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. உயிர்த்தெழுதலே விசுவாசிகளின் நம்பிக்கையின் அடித்தளமாக இருக்கிறது. பவுல் பல துன்பங்கள், மரண அச்சுறுத்தல்கள் எல்லாத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கார். ஆனால் அவர் பயப்படல. ஏன்னா இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பிய அதே தேவன் தன்னையும் அவரையும் எழுப்புவார் என்று உறுதியான நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஒரு ஒரு டெம்பரவரியாக துன்பங்களை விட நித்திய மகிமையை அவர் பார்த்தார். ஆமேன். அப்போ இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமது உயிர்த்தெழுதலுக்கான உத்தரவாதம். அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது ஒரு வரலாற்று சம்பவம் மட்டுமல்ல, அது விசுவாசிகளின் எதிர்கால உயிர்த்தெழுதலுக்கான உறுதிமொழியாக இருக்கிறது. ஆமேன். இயேசு கல்லறையை வென்றது போல அவருக்குள் இருப்பவர்கள் மரணத்தை வென்று நித்திய ஜீவனை பெறுவார்கள். ஆமேன். அப்போ எங்களையும் எழுப்பி அப்படின்னு சொல்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை குறிக்கிறது. ஆமேன். பாருங்க, பவுல் எழுப்புவார் என்று பொதுவாக மட்டும் அவர் சொல்லலை, எங்களையும் என்று கூறுகிறார். அப்போ உயிர்த்தெழுதல் என்பது சிலருக்கான வாக்குறுதி அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்ட நம்பிக்கையாக இருக்கிறது. ஆமேன். பாருங்கள், உங்களோட கூட பரலோகத்தில் விசுவாசிகளின் ஐக்கியத்தை இது காண்பிக்கிறது. பாருங்கள், தேவனுடைய ரட்சிப்பு தனிப்பட்டது மட்டுமல்ல, அது தேவனுடைய குடும்பத்தில் எல்லாம் ஒன்றிணைந்து இணைந்து இருக்கிறது. ஆமேன். பரலோகத்தில் தேவ பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக ஆண்டவர் சந்நிதியில் நிற்பார்கள். அதற்காக தான் அந்த ஒரு சிமிலர் தான் மகிழ்ச்சியான நம்பிக்கையை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. ஆமேன். தேவனுடைய சந்நிதியே நம்மளோட இறுதி நோக்கம், இலக்கு எல்லாம் அதோடைய எண்டு அதுதான். அப்போ உயிர்த்தெழுதல் மட்டுமல்ல, தமது சந்நிதியில் நிறுத்துவார் என்பதை இந்த வசனம் உச்சத்தின் வசனத்தோட ஆழம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரலோகத்தின் மகிமை ஒரு தங்க வீதிகளோ அல்லது அழகிய இடங்களோ அல்ல, தேவனுடைய சந்நிதியில் நித்தியமாக இருப்பது தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. பாருங்கள், துன்பங்கள் வந்தாலும் நம்பிக்கை நாம் இழக்கக்கூடாது. மரணம் விசுவாசிக்கு ஒரு முடிவு கிடையாது, அது நித்திய மகிமைக்கான ஒரு கேட்டு, ஒரு வாசலாக இருக்கிறது. ஆமேன். அப்போ கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம் எதிர்கால வெற்றியின் ஒரு உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. தேவனுடைய சந்நிதியில் நிற்பதே நம் வாழ்க்கையின் இறுதி நோக்கமாக இருக்கிறது. ஆமேன். அப்போ இந்த வசனத்தின் மூலம் நம்ம கற்றுக்கொள்கிறோம்? இயேசுவை எழுப்பிய தேவன் நம்மையும் எழுப்புவார். ஆகவே நாம் தற்காலிகமாக அந்த ஒரு ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு தற்காலிகமான துன்பத்தை பார்த்து நம்ம ஒருபோதும் தளர்ந்து போய்விடக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது, தளராது இருக்கணும் என்ற வல்லமையான நம்பிக்கையை இந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். உயிர்த்தெழுதலின் உறுதி விசுவாசின் தைரியத்திற்கும் ஒரு நிலைத்த தன்மைக்கும் ஒரு மூல காரணமாக இருக்கிறது. ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை எழுப்பின தேவன் நம்மளையும் எழுப்புவார். ஆமேன். பாருங்கள், அவரோட சந்நிதியில் நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். இந்த நிச்சயத்தோடு ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே, ஆண்டவருக்கு நன்றி இருதயத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனை துதிக்கிறோம், கிருபையின் தேவனை துதிக்கிறோம், அதிசயமானவரே, அற்புதமானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்போ அந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே, அப்பா 6வது மாதமாகிய ஜூன் மாதத்தின் ஆண்டவரே 9ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரக்கத்தை வாசித்த வேத வசனத்தின்படி அப்பா இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே ஆண்டவரே, நாங்கள் இடுக்கமான வாசலுக்குள் உட்பிரவேசிக்கிறதுக்கு அநேக வேதனைகள், பாடுகள், நிந்தைகள், இடர்பாடுகள் என்ன வந்தாலும் அப்பா இயேசு கிறிஸ்துவை எழுப்பின தேவன் எங்களை எழுப்ப நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா உம்முடைய சன்னிதானத்திலே எங்களை கொண்டு போய் நிறுத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். அதுக்கு முழுவதுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த நிந்தைகளோ, பாடுகளோ, அவமானங்களோ, வேதனைகளோ, துன்பங்களோ எதுவுமே உங்களுடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாத ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும்
ஆண்டவரே நீர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம். ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா. எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம். உங்களுடைய சித்தத்தை பண்ணி நடந்துங்கப்பா. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து உண்மை நாங்கள் பிரதிபலிக்க, உமக்கென்று நாங்கள் சாட்சியாக ஓட உழைக்க எங்களுக்கு பலனை சத்துவத்தை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். நாம் ஒன்றே மகிமைப்பட்டும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.